ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ்எல் லேர்னர். நான் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிலேஷனல் டேட்டா மாடல் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். DBMSல நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1லேருந்து கவர் பண்ணிட்டு வரேன். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிலேஷனல் டேட்டா மாடல் தான் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங்க்கு வைடாக யூஸ் பண்ணுற மாடல். இங்கே டேட்டா எல்லாத்தையும் டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அதாவது டேட்டாஸ் எல்லாத்தையும் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ரிலேஷனல் டேட்டா மாடலில் டேபிள், ரோ, காலம் இதுக்கெல்லாம் வேறு நேம் இருக்குது. என்னென்னா ரிலேஷனல் டேட்டா மாடலில் டேபிளை ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டேபிளோட சிங்கிள் ரோவை டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் காலம்ஸை ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேபிளில் இருக்க ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் டப்பிள்ஸை தான் ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டேபிளோட நேம் அண்ட் அந்த டேபிளில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சேர்த்து ரிலேஷனல் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிளில் இருக்க ரோஸை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகிற காலம்ஸை ரிலேஷனல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ரைமரி கீ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைமரி கீ தான் மேக்ஸிமம் ரிலேஷனல் கீயாக இருக்கும். ஸோ ரிலேஷனல் டேட்டா மாடல்னால் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரோஸ் அண்ட் காலம்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போது ரிலேஷனல் டேட்டா மாடலில் இருக்க இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்ப்போம். இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அது டேட்டாஸோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகும். அதாவது எந்த சுச்சுவேஷன்லேயும் டேட்டா கரெக்டாக இருக்க அண்ட் ராங் டேட்டாவெலாம் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது அண்ட் அப்டேட் பண்ணும்போதெல்லாம் டேட்டாவோட இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ண இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட், என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட், ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி பார்ப்போம். டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட்னா டேபிளில் இருக்க ஒரு ஆட்ரிபியூட்க்கு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணுனா அதுதான் டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட். எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குன்னா ஏஜ் வந்துட்டு 18லேருந்து 30க்குள்ளே தான் இருக்கணும். எப்படி நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கிறோன்னா இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த மாதிரி ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேலில் தான் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் வைக்கிறது தான் டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு ஆட்ரிபியூட்க்கு நம்ம என்ன கண்டிஷன் வைக்கிறோமோ அதுதான் டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு ஆட்ரிபியூட்க்கு டேட்டா டைப் செட் பண்ணுறோன்னா அதுவும் டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட் மாதிரி தான். ஏன்னா இந்த டேட்டா டைப்பில் இருக்க வேல்யூஸ் தான் அந்த ஆட்ரிபியூட்க்கு இன்சர்ட் பண்ண முடியும், மற்ற வேல்யூஸ்லாம் அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ டேட்டா டைப் அப்படின்றதும் ஒரு டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். எக்ஸாம்பிள், இந்த டேபிளில் ஐடி, நேம், செமஸ்டர், ஏஜ் அப்படின்னு 4 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இங்கே ஏஜ் அப்படின்றது ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணும்போது அதோட டேட்டா டைப்பை இன்ட் அப்படின்னு செட் பண்ணியிருப்போம். ஸோ ஏஜ் அப்படின்றது நம்பர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் இங்கே ஐடி நம்பர் 1004ல் ஏஜ்க்கு ஏ அப்படின்னு ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன்ற ஆல்ஃபபெட்டை அக்செப்ட் பண்ணாது. இதுதான் டொமைன் இன்டெகிரிட்டி. ஸோ டொமைன் இன்டெகிரிட்டினா ஒரு ஆட்ரிபியூட்க்கு செட் பண்ணுற கண்டிஷன் மாதிரி தான். அடுத்து என்டிட்டி இன்டெகிரிட்டி பற்றி பார்ப்போம். ஒரு என்டிட்டியில் இம்பார்ட்டண்ட்டானது அதோட ப்ரைமரி கீ. என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்னா அந்த ப்ரைமரி கீ நல் வேல்யூவாக இருக்கக்கூடாதுன்ற கன்ஸ்ட்ரெயின் தான் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின். அதாவது ப்ரைமரி கீ நல் வேல்யூவாக இருக்கக்கூடாது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா ப்ரைமரி கீ நல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ ப்ரைமரி கீயில் நல் வேல்யூ கண்டிப்பாக இருக்கவே கூடாது. எக்ஸாம்பிள், இந்த டேபிளில் எம்ப்ளாயி ஐடி தான் ப்ரைமரி கீ அண்ட் லாஸ்ட் ரோவில் எம்ப்ளாயி ஐடிக்கு வேல்யூவை கொடுக்கல. ப்ரைமரி கீ நல் வேல்யூவாக இருக்கவே கூடாது. ஸோ இங்கே இந்த ரோவை டேட்டாபேஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ என்டிட்டி இன்டெகிரிட்டினா ப்ரைமரி கீ நல் வேல்யூவாக இருக்கக்கூடாது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது. அடுத்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி பற்றி பார்ப்போம். ஒரு டேபிளில் இருக்க ப்ரைமரி கீயை இன்னொரு டேபிள் ரெஃபர் பண்ணியிருந்தா அதுதான் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபாரின் கீ யூஸ் பண்ணியிருந்தா எந்த ப்ரைமரி கீ ஆட்ரிபியூட்டை ஃபாரின் கீயாக ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அந்த ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணியிருக்க டேபிளில் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வேறு வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு டேபிள் வேறு டேபிளில் இருக்க காலம்ஸை ரெஃபர் பண்ணிருந்துச்சுன்னா அதுதான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. எக்ஸாம்பிள், இந்த டயக்ராமில் 2 டேபிள் இருக்குது. இதில் டேபிள் 2ல் டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் ப்ரைமரி கீ அண்ட் அந்த ஆட்ரிபியூட்டை தான் டேபிள் 1க்கு ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டேபிள் 2ல் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்ற காலமில் என்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ
அதை மட்டும்தான் டேபிள் 1ல் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரில் யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிளில் டேபிள் 2ல் டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்ற காலமில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்னா 11, 24 அண்ட் 13 அப்படின்னு 3 வேல்யூஸ் இருக்குது, அதாவது 3 ரோஸ் இருக்குது. இங்கே டேபிள் 1ல் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர் டேபிள் 2ல் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்ற காலம் ரெஃபர் பண்ணுது. ஆனால் டேபிள் 1ல் 11, 12, 13 இந்த வேல்யூஸ் மட்டும் இல்லாமல் 18 அப்படின்னு டேபிள் 2ஓட டிபார்ட்மெண்ட் நம்பரில் இல்லாத ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் இந்த வேல்யூவை டேட்டாபேஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா எந்த ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணுறோமோ அந்த ப்ரைமரி கீயில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணியிருக்க டேபிளில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாவை டேட்டாபேஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. இதுதான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன். அடுத்து கீ கன்ஸ்ட்ரைன் இன்டெகிரிட்டி பற்றி பார்ப்போம். ஒரு டேபிளில் ரோஸை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட்ஸ் தான் கீஸ். ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி தான் ரோஸை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுவோம். இங்கே ப்ரைமரி கீ நல் வேல்யூவாக இருக்கக்கூடாதுன்னு என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைனில் பார்த்தோம். அதே மாதிரி கீ கன்ஸ்ட்ரைன்னா ப்ரைமரி கீஸ் எப்போதுமே யூனிக்காக இருக்கணும், எந்த வேல்யூஸும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கீ கன்ஸ்ட்ரைன். என்டிட்டி இன்டெகிரிட்டியில் ப்ரைமரி கீ நல் வேல்யூவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கீ கன்ஸ்ட்ரைனில் ப்ரைமரி கீஸ் யூனிக்காக இருக்கணும், ரிப்பீட் ஆகியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இந்த டேபிளில் ஐடின்றது தான் ப்ரைமரி கீ. இதில் 1002 அப்படின்ற வேல்யூ மட்டும் லாஸ்ட்டில் செகண்ட் டைமாக ரிப்பீட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றது தான் கீ கன்ஸ்ட்ரைன். ஸோ டொமைன் கன்ஸ்ட்ரைன்னா ஒரு ஆட்ரிபியூட் ஆர் காலம்க்கு கொடுக்குற கன்ஸ்ட்ரைன் மாதிரி. எக்ஸாம்பிள், ஏஜ் லிமிட் கொடுக்கறது, ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கிறது டொமைன் கன்ஸ்ட்ரைன். அண்ட் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்னா ப்ரைமரிக்கு நல் வேல்யூவாக இருக்கக்கூடாது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன். அண்ட் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்னா ஒரு டேபிளில் இருக்க ப்ரைமரி கீயை இன்னொரு டேபிளில் ரெஃபர் பண்ணும்போது அந்த ப்ரைமரி கீயில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ, அதாவது என்னென்ன ரோஸ்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணியிருக்க டேபிளில் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் மற்ற வேல்யூஸ் யூஸ் பண்ணால் டேட்டாபேஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. அண்ட் ப்ரைமரிக்கு நல் வேல்யூவாக இருக்கக்கூடாது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன். கீ கன்ஸ்ட்ரைன்னா ப்ரைமரிக்கு யூனிக்காகவே இருக்கணும், எந்த வேல்யூஸும் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் கீ கன்ஸ்ட்ரைன். ஸோ இந்த வீடியோவில் ரிலேஷனல் டேட்டா மாடல் பற்றி பார்த்தோம் அண்ட் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் அண்ட் ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ பில்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சிஎஸ்எல் நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.